கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி கிடைத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் அறிந்திருக்கிறபடி இந்த நாளிலே நாம் உபவாசம் இருந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆகவே அந்த ஜெபத்தை குறித்து உங்களோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஜெபத்தை குறித்து சொல்வதற்கு நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நிறைய கேட்டிருக்கோம். நமக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்தந்த தருணங்களிலே சில காரியங்களை சொல்லும் பொழுது அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் உள்ள எல்லா தேவ மனுஷர்களும் ஜெபித்திருக்கிறார்கள். ஜெபிக்காதவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது. எல்லோருமே ஜெபித்து இருக்கிறார்கள். அது நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் முதற்கொண்டு வேதம் முழுவதையும் நாம் பார்த்தோமானால் எல்லா தேவ மனுஷர்களும் அந்தந்த தருணங்களிலே அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஜெபித்திருக்கிறார்கள். ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லோருமே ஜெபித்திருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு முன்பாக நோவா ஜெபித்திருக்கிறார், மோசே ஜெபித்திருக்கிறார். இவர்கள் எல்லாம் தனக்காக மட்டுமல்லாமல் தன்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக தான் அதிகமாக ஜெபித்திருக்கிறார்கள். நோவா சுவிசேஷத்தை போய் சொல்லும் பொழுது யாரும் கேட்கல இல்லையா? அப்போது ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபித்து தான் அந்த காரியங்களை எல்லாம் அவர் செய்திருப்பார். மோசே எடுத்துக்கொள்ளும் பொழுது பல லட்சம் மக்களை அவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வரும் பொழுது அவருக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்திருக்கும், எத்தனை பிரச்சனை இருந்திருக்கும், எத்தனை தடைகள் இருந்திருக்கும், எத்தனை சோர்வுகள் இருந்திருக்கும். அவற்றினூடே அதையெல்லாம் அவர் கடந்து போகணுன்னா கண்டிப்பாக அவர் ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு முறையும் ஜெபித்திருப்பார். நமக்கு தெரியும், அமலேக்கியர் மேற்கொள்ள வந்த பொழுது அவர் எப்படி திறப்பின் வாசலில் என்று ஜெபித்தார் என்று நாம் கேட்டிருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அதுபோல் அவர் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அநேக தருணங்களில் அவர் ஜெபித்திருக்கார். மோசேயுடைய ஜெபம் எல்லாம் தனக்காக அவர் ஜெபிக்கலை, தன்னுடைய மக்களுக்காக அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த மக்களை நீங்கள் தண்டிக்காதீங்க, அப்படி தண்டிக்கிறதா இருந்தால் ஜீவ புஸ்தகத்திலேருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடுங்க, எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அப்போது இந்த மோசேயுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது? தியாகம் நிறைந்த, மற்றவர்களுக்காக அவர் பரிதவிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக அவருடைய விண்ணப்பம், வேண்டுதல் அப்படியாக இருந்தது. இப்படி தேவ மனுஷர்கள் அநேகர். மோசேக்கு அடுத்தது யோசுவா. கண்டிப்பாக யோசுவாவும் மோசே எப்படி நடந்து கொண்டார், யோசுவா மோசேயோடு இருந்து பார்த்ததினாலே எந்தெந்த தருணங்களில் எல்லாம் மோசே ஜெபித்தார், தன்னுடைய தலைவர் ஜெபித்தார் என்பதை அவர் பார்த்து கண்டிப்பாக மோசேக்கு பிற்பாடு யோசுவாவும் அநேக இடங்களிலே ஜெபித்திருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி அவர் ஒரு பட்டத்து இளவரசியாக இருந்தாலும் கூட தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய குல மக்களுக்கு ஆபத்து என்று வந்த பொழுது அவர் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு வரைமுறை இருந்தது, அதை மீறி அவர்கள் செய்ய வேண்டும் என்று முர்தகாயிடத்திலே உபவாசம் இருக்கலாம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு உபவாசம் இருந்து ஒரு பர்மிஷன் இல்லாமல் ராஜ சமூகத்திலே போய் நிற்கிறார். இவர்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபித்தார்கள். இவர்கள் எல்லாம் மக்களுக்காக ஜெபித்தார்கள், தன்னுடைய ஜனங்களுக்காக, சொந்த ஜனங்களுக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். தாவீது எடுத்துக்கிட்டால் நீங்கள் சங்கீதத்தெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவர் சங்கீதம் எல்லாம் எப்படி இருந்தது? கலங்குகிறேன், ஏங்குகிறேன், மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன், ஆண்டவரே உம்மை நோக்கி என்னுடைய சத்தத்தை உயர்த்தி கெஞ்சுகிறேன். அவர் ஒரு கவிதையின் அடையில் இதையெல்லாம் சொல்லுவார். இது எல்லாமே ஜபந்தான். நம்ம சங்கீதம்னு சொல்கிறோம், அந்த சங்கீதம் எல்லா சங்கீதத்திலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சு ஏதாவது ஒரு வார்த்தை ஆண்டவரை நோக்கி கேட்கக்கூடியதாக, விண்ணப்பிக்கக்கூடியதாக, கெஞ்சக்கூடியதாக, வருந்தி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய அதுபோல் வசனங்கள் இருக்கிறது. நாம் முடிந்தால் அந்த வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். இப்பொழுது இப்படி எல்லோருமே ஜெபித்தார்கள். ஆனால் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே ஒரு பகுதியை, ஜெபத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு பகுதியை வாசித்து அதிலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். தெரியும் அது என்ன சம்பவம் என்று சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு சொல்லுங்கள். லூக்கா 18வது அதிகாரத்தில் முதல் பகுதியில் வருது. என்னது, எதை பற்றினது? யாரும் சொல்லலை. ஒரு விதவை
ஒரு விதவை நியாயாதிபதியிடத்திலே போய் கேட்கிற ஒரு பகுதியாக இருக்குது. அதை எடுத்தவர்கள் 1 முதல் 8வது வசனம் வரை வாசிக்கும்படி உங்களை சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, நீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுபவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகிலும் போதும். இப்போ பாருங்க, ஒரு விதவை, ஒரு நியாயாதிபதி. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம், நான் கண்கூடாக பார்த்தது. அப்பொழுது நான் ரட்சிக்கப்படவில்லை. சிறிய வயது இருக்கும் பொழுது நான் அதை கண்கூடாக பார்த்தேன். என்னுடைய ஊரிலே என்னுடைய மாமா தான் அந்த தலைவராக இருந்தார், ஊர் தலைவர். அதே போல் எனக்கு என்னுடைய பெரியம்மா, தூரத்து உறவு, அவர்கள் ஒரு விதவை. அடிக்கடி என் மாமா வீட்டில் இருக்கும்போது அவங்க வருவாங்க. விதவை தாய், வயசானவங்க வருவாங்க. அந்த தெருவில் வாசலில் நின்றுக்குவாங்க. ரொம்ப அடக்கமாக நின்றுக்கிட்டு ஒன்றுமே பேச மாட்டாங்க. வந்து கொஞ்ச நேரம் நிற்பாங்க. நான் இதெல்லாம் அப்படியே கண்கூடாக பார்த்தேன். கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க எல்லாம். அங்கே எங்கள் மாமா பார்த்து அந்த ஊர் தலைவர் அமைதியாக இருக்கார். இவங்க நின்றுட்டே இருக்காங்க, அமைதியாக இருக்கார். ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தலைவரோட என்னுடைய அக்கா அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப நேரமாக நிற்கிறாங்களே, ஏதாவது சொல்லி அனுப்புங்களேன் அப்படின்னு. அப்புறமா அவர் சொல்கிறாரு, நான் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்கேன், அப்புறமா வாங்க அப்படின்னு. அதாவது அந்த விதவை தாய்க்கு ஒரு பிரச்சனை, அவர்களுக்கும் அவர்களோடு சார்ந்த ஒருத்தருக்கும் ஒரு நிலத்தகராறு பிரச்சனை இருக்குது. அது பல நாட்களாக, பல மாதங்களாக அது இருக்குது. இப்போ இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அதை இன்னும் தீர்த்து வைக்கல. இப்போ வராங்க, அவங்க வந்து தெருவில் நிற்பாங்க. இதுபோல் ஒரு தரம் 2 தரம் இல்லை, நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன். வந்து நிற்பாங்க. நின்னதுமே இவருக்கு தலைவருக்கு புரிஞ்சிடும், ஓ வந்துட்டாங்க, அவங்க பிரச்சனைக்காக வந்திருக்காங்கன்னு. கேட்கக்கூட மாட்டாங்க, என்ன தலைவரே இப்படி நான் எத்தனை தரம் வரது, எத்தனை தரம் வந்து உங்களை கேட்குறது, அப்படியே புலம்ப கூட இல்லை. அப்படியே வந்து அமைதியாக நிற்பாங்க. இதுதான். அதுக்கப்புறம் நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது எனக்கு அப்படியே ஞாபகம் வந்தது. ஒருவேளை அதுக்கப்புறமா அவங்க பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார், அவங்க போன பிறகு சொல்லுவார், இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, பொழுதன்னைக்கு நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இங்கே இது அப்படியே உண்மையாக இருக்கா? கர்த்தர் என்ன எழுதி வைத்திருக்காரு, உலகத்தில் என்ன நடக்குதோ அதை பல ஆண்டுகளுக்கு முன்பே தெளிவாக எழுதி வச்சுருக்காரு. நான் இப்போது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஆனால் இது எப்போ எழுதியிருக்கார் ஆண்டவர்? பல ஆண்டுகள், பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக இதை சொல்லியிருக்கிறார். என்னன்னு, நீ நியாயாதிபதிகிட்ட ஒரு விதவை வந்தால் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். இப்போது நான் இந்த விதவையானவள் இந்த நியாயாதிபதியில் நீதி கிடைக்கும் என்று வருகிறார். இந்த நியாயாதிபதி எப்படிப்பட்டவர்? என்ன வாசிக்கிறோம்? அவர் அநீதி உள்ளவன், நீதிமான் இல்லை, அநீதியான ஒரு நியாயாதிபதி. அவருக்கு நீதி செய்யணுன்னே விரும்ப மாட்டார். அநீதியானன்னா அவர் கொடுக்குற ஜட்மெண்ட் கூட தப்பாக தான் இருக்கும். ஒருவேளை மற்றவர்களுக்கு சாதகமாக மனுஷர்களை பிரியப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். இப்படிப்பட்ட நியாயாதிபதி தான் எங்கே. ஆனால் இந்த விதவையானவள் என்ன பண்ணுறாங்க, தொடர்ந்து வந்து கேட்கிறார்கள். இங்கே ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்துவது என்ன, நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். எடுத்துங்களேன், நம்ம சபைக்காக ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி நேற்றா பண்ணுறோம். நாங்கள் இங்கே வந்து ஒரு 10 வருஷம் ஆக போகுது. 10 வருஷமாக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உடனே நம்ம ஆண்டவர் என்னது 10 வருஷமாக ஜெபம் பண்ணுறோமே, இடம் கிடைக்கலையே, சபை கட்ட முடியலையே, நம்ம அதுக்காக நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண முடியுமா? முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறாரு, அழகாக இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான். அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்குது, வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது.
அவனுக்கு விருப்பமே இல்லை. அவங்க அந்த விதவையுடைய நியாயத்தை கேட்டு தீர்த்து வைக்கணுன்ற விருப்பம் இல்லை. அதுதான் அப்படிப்பட்ட நியாயாதிபதி. அந்த நியாயாதிபதியுடைய மனநிலை எப்படிப்பட்டது? எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற அவருக்கு விருப்பம் இல்லை. இப்படி ஒரு நியாயாதிபதி இருப்பாங்களா? ஆனால் இருக்காங்க. அப்போ அந்த நியாயாதிபதி அப்படி இருக்காராம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாராம், இந்த விதவை எப்போ பாரு வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களேன்னு சொல்லி அதுக்காக வேண்டியாவது அவன் நியாயம் செய்யாமல் இருப்பானா? செய்வான் அப்படின்னு தான் இங்கே ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அப்போது அந்த நியாயாதிபதிக்கு விருப்பமில்லாத நியாயாதிபதி எதனால் செய்கிறாரு? இவங்க தொடர்ந்து வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, ஐயோ தொடர்ந்து வராங்களே, நான் வந்து ஒரு அநீதி உள்ள மனுஷன் தெரிந்தும் இவங்க என்னை தேடி வராங்களே, என் மேலே நம்பிக்கையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை கூட ஒரு இடத்திலே வாசிக்கிற அந்த வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். வாசிங்க. இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறபடியால் இவள் அடிக்கடி வந்து என்னை அகற்றாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். அவனுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தாலும் கூட இவங்க தொடர்ந்து வந்து கேட்கறதுனால நியாயம் செய்வேன்னு சொல்லி அவர் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போது நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது நாம் ஆண்டவர் இத்தனை வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலையே, இத்தனை வருஷமாக இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலையே. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 7வது வசனத்தை வாசிங்களே. அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், என்ன வாசிக்கிறோம்? இரவும் பகலும் நோக்கி கூப்பிடுறவங்க யார் கூப்பிட்றாங்களோ அதுபோல் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பையன் தம்மா, எனக்கு தெரியும், நீ கேட்டுட்டு தான் இருக்க, எனக்கு தெரியும். இதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் என்ன எப்படி இருப்பாரா? நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து நியாயம் செய்யாதிருப்பார். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரே, நான் உன்னுடைய மகன் தானே, நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன், எவ்வளோ அன்பாக இருக்கேன், எவ்வளோ நான் உங்களுக்காக ஊழியம் செய்கிறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், உங்களுக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் தானே பண்ணுறேன், ஆனால் இத்தனை நாளாக நான் ஜெபம் பண்ணுறேனே, எனக்கு என் ஜெபம் கேட்கலையே. பிரியமானது, ஆண்டவர் ஒரு தெளிவாக ஒன்று சொல்கிறாரு. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம் என்ன வாசிக்கிறோம்? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில். அப்போது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய விஷயத்தில் தானே அவர் நீடிய பொறுமையாக இருக்கார். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எனக்கு நல்லா தெரியும்பா, அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? நான் உங்கள் பையன் தானேப்பா, நான் எத்தனை தரம் கேட்குறது, செய்ய மாட்டீங்களா? அப்படி தானே நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியும், நீ அதனால தான் நான் நீடிய பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று கூட ஒரு ஆச்சரியமாக இருக்குது. நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்யாதிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வசனத்தில் என்னன்னு சொல்லியிருக்கு? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். இது என்ன? இது அங்கே நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்வார்னு இருக்குது. இங்கே என்னன்னு போட்டிருக்கு? சீக்கிரத்திலே நியாயம் செய்யாதிருப்பாரோ. அப்போது இங்கே சீக்கிரத்தில்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சீக்கிரமாக செய்வாராம், மேலே வந்து நீடிய பொறுமையாக இருப்பாராம். இப்போது ஆண்டவர் எப்போ செய்கிறாரோ அதுதான் அவருடைய நேரம், அதுதான் அவருடைய உடனே செய்கிறது. அதுதான் ஒருவேளை 10 வருஷம் பொறுத்து செய்கிறது அவருடைய பார்வையில் இதான் நான் உடனே செய்கிறது, இன்னும் 10 வருஷம் போகலை. அப்போது ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையாக இருக்கார். அதுவும் நல்லது, நீடிய பொறுமையாக இருக்கார், அதுவும் நல்லது தான். ஆனால் என்ன சொல்லியிருக்கு? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். நீடிய பொறுமையாக இருந்து அப்படியே ரொம்ப நாள் நீடிய பொறுமையாக இல்லையா, சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் எல்லா காரியங்களுக்காக ஜெபிக்கும்படி அநேக ஜெப குறிப்புகளோடு வேண்டுதலோடு நாம் இருக்கிறோம். நாம் அப்படி ஜெபிக்க போகிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் நாம் விண்ணப்பம் செய்ய வந்திருக்கிறோம்? நீதிபரர், அநீதியானவர் அல்ல, நீதியான தேவனிடத்தில் நியாயம் செய்ய நியாயம் கேட்க வந்திருக்கு. இன்னொரு பகுதி கூட நம்ம வாசிக்கலாம். 11வது அதிகாரம், அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்தில் ஒரு சில வசனத்தை நாம் வாசிக்கலாம். 11:7-8 வாசிங்களேன். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரத்யுத்தரமாக,
என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருந்ததின் நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க. நைட்டு நேரம் ஆயிடுச்சு. வீட்டில் அவங்களுக்கு விருந்தாளிக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம என்ன செய்வோம், பக்கத்து வீட்டில் இவங்களை கேட்டு பார்க்கலாம், அவங்கக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்டு வாங்கி கொடுக்கலான்னு அவங்கக்கிட்ட போய் கேட்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன்பா நைட்டு ஆகிடுச்சி, நாங்கள் எல்லோரும் படுத்துட்டோம், பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாத, போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன வாசிக்கிறோன்னா 8வது வசனத்தில், தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும். ஆக்சுவலாக அவன் ஃப்ரெண்டுக்காக அது செய்யணும். நம்ம கண்டிப்பாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப பழக்கமானவங்களாக தான் இருப்பாங்க. அப்போது பழக்கமானவங்களாக இருந்து அவங்க கொடுக்கணும். ஆனால் அப்படி கொடுக்கலையா. ஆனால் எதுக்காக அவங்க கொடுப்பாங்களாம், வருந்தி கேட்கிறது நிமித்தம் எழுந்திருந்து. அப்போது அவங்க வருந்தி அவங்க யோசிப்பாங்க, சரி நம்ம சொல்கிறோம், அவங்க எவ்வளோ பணிவாக வருந்தி கெஞ்சி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாராம், யோசித்து அவர் எழுந்து கொடுக்குறதா நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறது என்ன, வருந்தி கேட்கிறது தான் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வருந்தி அப்படின்னு சொல்லும்பொழுது ஒருத்தர்கிட்ட நம்ம வருந்தி கேட்கணுன்னா நம்ம என்ன செய்யணும், எப்போ நம்ம வருந்துவோம், நம்ம எப்படி வருந்தணுன்னா எப்படி வருந்துவோம். ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை விட கொஞ்சம் தாழ்மையானவங்களாக கூட இருக்கலாம், அவங்கள விட நம்ம கொஞ்சம் வசதி வாய்ந்தவர்களாக கூட இருக்கலாம். நம்ம வருந்தி கேட்போமா, சொல்லுங்கள், வருந்தி கேட்போமா? அப்போ வருந்தணுன்னா என்ன அர்த்தம், நம்மை தாழ்த்திக்கிட்டால் தானே வருந்தி கேட்க முடியும். நம்ம நிலைமையை மறந்துட்டு, ஐயோ இப்போதைக்கு வேணும், இது இவருடைய உதவி நமக்கு தேவைப்படுது, அதனால் நம்ம போய் அப்படி நான் சொல்கிற மாதிரி நான் கேட்க முடியுமா? அம்மா தெரியாமல் விருந்தாளி வேண்டாங்க, ஏதாவது இருக்கா சாப்பிட, கொஞ்சம் கொடு, வா எடுத்துகிட்டு வா, சீக்கிரம் அப்படி கேட்க முடியுமா? முடியாது. அப்போது நம்ம வருந்தி கேட்கணும்னா நம்முடைய நிலைமையை உணர்ந்து, நான் பெரிய ஆள், நான் இப்படிலாம் கேட்க முடியாது, அப்படிலாம் கேட்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வருந்தி கேட்க முடியாது. நம்ம வருந்தி கேட்கணுன்னா நம்மை தாழ்த்தணும். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தணுன்னா நம்முடைய நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரே இது எல்லாம் என்ன இருக்குது, எனக்கு இது எல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய படிப்பு வீண், என்னுடைய பதவி வீண், என்னை சுற்றி இருக்கிற எதுவுமே வீண், என் கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே வீண் ஆண்டவரே, நீர் தான் இதெல்லாம் கொஞ்ச நாள் தான் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய கிருபை அது போதும், உம்முடைய இரக்கம் அது போதும், உம்முடைய தயவு அது போதும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குது அது போதும் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீங்களா அது போதும், நீங்கள் என்னுடைய இரட்சகராய், என்னுடைய நேசராய், என்னை நடத்துகிறவராய், என்னை தேற்றுகிறவராய் இருக்கிறீங்களே அது போதும் அப்படின்ற நினைவு அந்த மனப்பக்குவம் வந்தால்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட போய் வருந்தி பேசுவோம், ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டு கதறுவோம். நமக்கு தெரியும், ஒரு கதை தெரியும், ஆகாப் ராஜாவுடைய கதை தெரியும். அவர் என்னெல்லாம் அந்த எலியா தீர்க்கதரிசிக்கு பண்ணாருன்னு தெரியும். அவருடைய பேக்ரவுண்ட்லாம் தெரியும். அவருடைய மனைவியை வைத்து அவருடைய பக்கத்தில் இருக்க இடத்த வாங்கிறதுக்காக அவனை கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்த ஆக்கிரமிச்சிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு, அவன் மேலே கோவப்பட்டு அவனுக்கு ஒரு இந்த தண்டனை கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அந்த பகுதியெல்லாம் நம்ம எல்லாம் வாசிக்க வேணாம். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி ஆண்டவர் அவன் மேலே அவ்வளோ கோவப்படுவார். ஆனால் மறுபடியும் அவர் மனம் மாறுவார். எதனால் அவர் மனம் மாறுறாரு, ஆகாப் தன்னை ஆண்டவர் கொடுத்த தண்டனையை கேட்டதும் அவருக்கு பயம் வந்துடுச்சு, நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது என்ன பண்ணுறாரு, அவர் தன்னை தாழ்த்தி அவர் அந்த போட்டிருக்க ஷர்ட்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே மண்ணில் வாரி மேலே போட்டுக்கிட்டு அப்படியே ஆண்டவர்கிட்ட கதறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் இவனுக்கு கொடுத்த தண்டனையை நான் இப்போ செய்ய மாட்டேன், உன்னுடைய பிள்ளைகள் காலத்தில் தான் செய்வேன் அப்படின்னு சொல்ல அப்படியே மனசு மாறுறாரு. அப்போது எவ்வளோ பெரிய துர்மார்கனாக இருந்தால் அவன், எவ்வளோ பெரிய பாவம் பண்ணான், எவ்வளோ பெரிய தவறு பண்ணான், கொலை பாதகன், ஆண்டவருக்கு உண்மையாகவே கோவப்பட்டார். ஆனால் அவன் வருந்தி கேட்கும்பொழுது என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மனம் இறங்க சொல்கிறாரு. பார்த்தியா அவன் என் முன்னாடி எப்படி தன்னை தாழ்த்தினான். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கறது காணிக்கை அல்ல. ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்த்து ஃபிசிக்கல் பிரயாசம் அல்ல.
நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குது, கர்த்தருடைய பார்வையிலே நம்முடைய சிந்தனை எப்படி இருக்குது, நம்முடைய நினைவுகள் எப்படி இருக்குது, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது. நாம் தாழ்மையோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போது இந்த நெய்பர், அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் அவன் நண்பராக இருந்து செய்யலனாலும் வருந்தி கேட்கிறது நிமித்தமாக செய்வதாக நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசித்து கடந்து செல்லலாம். மறுபடியும் இந்த தாவீது எந்தெந்த தருணத்தெல்லாம் அவர் எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்கள். ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது சங்கீதம் 42 வாசிங்களேன். 42 6வது வசனம். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலைகளிலும் இருந்து என்னை நினைக்கிறேன். 4வது வசனத்தின் கடைசி பகுதி. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. தாவீது ராஜா அவர் சொல்கிறது எல்லாமே உருகுகிறது, உள்ளம் உருகுகிறதாம். மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்படியே என்னது அடிக்கடி நான் சொல்கிற நம்ம வாசிக்கிற சிந்திக்கிற வசனம் தான். இன்னொரு இடத்த என்ன சொல்கிறது, வறண்ட நிலத்தில் போய் தண்ணி ஊற்றினா எப்படி அது அப்படியே இறங்குமோ அதுபோல் என் ஆத்துமா இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இங்கே என் உள்ளம் உருகுகிறது என்று நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்பொழுது என்னது, நறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட மனதோடு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து என்ன பண்ணுவார், மனம் உருகுவார். நம்ம மனசு உருகும்போது ஆண்டவர் பார்த்துட்டு இருப்பாரா? பொதுவாக ஒரு குழந்தை நம்ம அடிச்சிருப்போம், அதுக்காக தான் அழும். அல்லது எதுனா தப்பு செஞ்சுருக்கோம் ஆனால் அழும். அப்படிப்பட்ட அழுகைக்கே நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே உருகுறோம் இல்லையா? சரி அழாத, சரி பரவாயில்ல அழாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது நம்ம உலக பிரகாரமான தகப்பன். உலக பிரகாரமாக இருக்கிற நமக்கு அப்படி நம்முடைய பிள்ளைகள் மேலே உருகும்போது கர்த்தர் நம்மேல் எப்படி உருகுவார் என்பதை பாருங்கள். சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் போதும். இப்போது அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். அப்போது தாவீது என்ன சொல்கிறாரு, இருதயத்தை ஊற்றணுமா? அப்படின்னா பாருங்கள், எப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போ ஊற்ற முடியும்னா அந்த உணர்வு, அந்த உருகக்கூடிய தன்மை, தாழ்மை, இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், உருகி நறுங்குண்ட மனதோடு. நறுங்குண்ட மனசு, இந்த நொறுங்கி போன உள்ளம், ஒன்றுமே இல்லை, ஹெல்ப்பே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அடுத்து என்ன நடக்குமோன்னு நம்மளால் யூகிக்கவே முடியாத ஒரு தருணம் தான் உடைந்த தருணம், உடைந்த உள்ளம், அப்படியே நொறுங்குண்ட இருதயம். இதை தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம போகும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அறிகிறோம். 142வது சங்கீதம் 1-2 வாசியுங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, நெருக்கத்தை அறிக்கையிடுகிறாராம், சஞ்சலத்தை ஊற்றுகிறாராம். அவர் ராஜா தானேங்க, ராஜாவாக ஒருவேளை ஒரு சங்கீதத்தை எழுதும்போது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கலாம், ராஜாவாக இருந்திருக்கலாம். ஆனால் எப்படினாலும் அவருக்கு என்ன வந்தது, இப்படி ஆண்டவர் நோக்கி பொழுதன்னைக்கும் எல்லா சங்கீதத்திலும் எல்லா நேரத்திலும் ஆண்டவரே கெஞ்சுகிறேன், மன்றாடுகிறேன், ஊற்றுகிறேன், தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. பிரியமானவர்களே, அதுதான் தாழ்மை, அதுதான் ஆண்டவரே. தாவீதுக்கு நல்லா தெரியும், நீரே கதி, நீரே என் தஞ்சம், நீரே என் புகலிடம், நீரே என் நம்பிக்கை. எத்தனை வார்த்தைகள் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் சும்மாவா சொல்கிறாரு, உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக உணர்ந்து அவர் இத்தனை வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். அந்த மறுபடியும் வாசிங்க 142:1-2. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். கூப்பிடுகிறேன், கெஞ்சுகிறேன். இங்கே என்ன பண்ணுறாரு, சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் சொல்கிறாரு. அடுத்த வார்த்தை என்ன வருது, அவருக்கு முன்பாக நெருக்கத்தை. எல்லாமே நமக்கு இருக்கு இல்லையா, சஞ்சலம், நெருக்கடி, வேதனை, துக்கம், நமக்கு எல்லாருமே ஏதோ விதத்தில் ஒரு சஞ்சலம், ஒரு வருத்தம், ஒரு கஷ்டம், ஒரு பாடு, ஒரு துக்கம், எதையோ இருக்குது. அது எல்லாவற்றையும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்கு வேறு வழியே இல்லை,
இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தராலும் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் மேலே நமக்கு முழுசாக நம்பிக்கை வைத்தால்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அப்படி நம்ம இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 72, 12, 13. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். பாருங்க, அவர் இறங்குவார், கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்பார். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஏசாயா 26, 16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். பாருங்கள், கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். அப்போது நெருக்கடியான காலத்திலே ஆண்டவரை நாம் தேடுகிறோம். அடுத்து அந்தரங்கத்திலே நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் எல்லாம் இப்படி இருக்கணும். நெருக்கடியான காலத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், கஷ்டம் வரும் காலத்திலே நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், அந்தரங்கத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த காரியங்களை நாம் மனதில் வைத்து இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். அதே ஏசாயா 26, 3வது வசனம் பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால். இப்போ ஆண்டவர் நம்ம உறுதியாக பற்றி கொள்ளணும். இதுதான், வேறு வழியே இல்லை. யாக்கோபு என்ன பண்ணுறாரு, நீர் என்னை ரட்சித்தால் அன்றி எனக்கு ஏதாவது பதில் சொன்னால் அன்றி விடமாட்டேன்னு சொல்லி விடாப்பிடியாக பிடித்து கொண்டார். ஆகவே நாம் எப்படிப்பட்ட மனதோடு கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம்? உண்மையே நம்பி இருக்கிறபடியால், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குமா? பூரண சமாதானம் கிடைக்கும். பிரியமானவர்களே, பாருங்கள், நம்ம ஆதியாகமத்திலிருந்து நிறைய பார்த்தோம். ஆபிரகாம் யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு? இந்த சோதோம் கோமராவை அழிக்க போகிறாரு. ஆண்டவர் அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவருடைய அக்கிரமம் என் கண் முன்னால் நிற்கிது, நான் அழிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அவர் டைரெக்டாக ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபம் பண்ணலை, லோத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு. லோத்துன்னு சொல்லி குறிப்பிடாமல் அவர் சொல்கிறாரு. எப்படிலாம் கேட்குறாரு நமக்கு தெரியும். ஆண்டவரே, 50 நீதிமான் இருக்காங்க, 50 நீதிமான் இருந்தால் அழிச்சிடுவீங்களான்னு சொல்கிறாரு. இல்லை, அழிக்க மாட்டேன்றாரு. 45, 40, 30 இப்படி ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டே வந்தார். அப்படி அவர் சொல்லும் போதெல்லாம் அதை நம்ம வாசிக்க நேரம் இல்லை. அவர் சொல்லும் போதெல்லாம், ஆண்டவரே, இன்னொரு தரம் நான் கேட்டுக்கிறேன், என் மேலே கோவப்படாதீங்க, சாரி அடியேன்னு இன்னொரு தரம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் 5 நீதிமானாக குறைச்சி கேட்பார். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? 10 நீதிமான்கள் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆக இங்கே என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட அப்படி மன்றாடி கேட்கிறார், அப்படி வருந்தி கேட்கிறார். ஆண்டவரே, சாம்பலும் தூளியுமான நான் பேச துணிந்தேன், ஒரு தரம் கேட்டுங்க, நான் உங்களுக்கு பேசுறதுக்கே தகுதி இல்லை, ஒரு தரம் கேட்டுங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் அவர் தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே ஆபிரகாம் இப்படி ஜெபம் பண்ணி அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி நிறைய விசுவாச வீரர்கள் என்ன பண்ணாங்க? தன்னை தாழ்த்தி தன்னை வெறுமையாக்கி என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அவர் பதில் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல் தான் தாவீது நிறைய இடத்த ஜெபித்திருக்காரு. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த மனப்பான்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே நிறுத்தி இந்த காரியங்களெல்லாம் சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிறவராக இருக்கிறார். இந்த சிந்தனைகளை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.